என்னோட இன்னைக்கு கெஸ்ட் கலா. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். கலா கிட்டேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஒன் ஆஃப் த மெயின் குவாலிட்டிஸ் அபவுட் ஹர் இஸ் அவள் நிறைய பேர்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுவாள், நிறையா விஷயங்கள் கற்றுப்பா, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாள், டைம்லி அட்வைஸ் கொடுப்பாள். கலா கிட்ட எந்த டாபிக் எடுத்துகிட்டு போனாலும் பேசுவாள், நிறையா பேசுவாள். வாங்க நம்ம நேராக போய் அவ கூட பேசலாம். ஹலோ, நீங்கள் எந்த காலேஜ் அப்படின்னு கேட்கணுன்னு தோணுதா? இவங்க தான் கலா. இவங்களுக்கு காலேஜில் படிக்கிற பொண்ணு இருக்குது, ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கலா அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது அவளோட ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட். அவகிட்ட க்ரே ஏரியாவே இருக்காது. எவ்ரி திங் இஸ் எய்தர் பிளாக் ஆர் ஒயிட். கலா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்க. எல்லா சிச்சுவேஷன்லேயும் ஏதாச்சும் லேர்னிங்ஸ் எடுத்துப்பா. எதையுமே டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆட்டிடியூட் இருக்காது. காலேஜ் டைம்லேருந்து அப்படி தான். இப்போ அவளுக்கு இருக்கிற சக்ஸஸ் எல்லாத்துக்குமே ஷி இஸ் வெரி டிசர்விங். ரீசெண்டாக வீணா கற்றுக்கிறா, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறா. எதுக்குமே ஏஜ் லிமிட் இல்லைங்க, மனசு இருந்தால் போதும். கலா கிட்ட ஒரு யுனிக் பர்சனாலிட்டி இருக்குது. திடீர்னு பார்த்தா லோக்கலாக டீ கடையில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாள். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஹைலி இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன்ஸ் பேசிகிட்டு இருப்பாள். வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பேசுவாள். அவளும் நானும் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் பேசியிருக்கோம். வாங்க வீடியோவில் போய் இன்னும் நிறைய பேசலாம். Hey Kals, எப்படி இருக்க? Hey Meti, I'm good. How are you? Good. Welcome to Selvi Spotlight. Thank you so much. டைரக்டா क्वेश्चंस्க்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. கல்ஸ் அப்படினாலே எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது உன்னோட ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அது உனக்கு இன்பில்டா இருக்குதா, இல்ல நீ as you grew up நீ டெவலப் பண்ணிக்கிட்டியா? அது I think I'm born with that. அப்படிதான் சொல்றேன். இல்ல இது I think இது மோஸ்ட்லி அப்பா அம்மா பார்த்து வளர்ந்தது, அக்கா எல்லாம் பார்த்து வளர்ந்தது. I think it is more from learning from my family members, right? அப்பா எப்பவுமே அது ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட். என்னோட ஃபேமிலியில எங்க அப்பாவோட பிரதர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே அந்த எத்திக்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரொம்ப ஹை வேல்யூ கொடுப்பாங்க. அது பார்த்து வளர்ந்ததுனால ஐ திங்க் அது ரொம்ப மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஐ வாண்ட் டு பாஸ் இட் ஆன் டு மை கிட்ஸ் as well, right? எத்திக்ஸ் ஆக்சுவலி அதை ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் அதோட பெனிஃபிட், அதோட அவுட்கம் அமேசிங். இப்ப பாரு, நீயே அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றப்ப எனக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். தட் அஷ்யூர்ஸ் மீ தட் I'm doing something right. So I think that's how it's working for me, Meti. Yeah, as you said, அது கண்டிப்பா ஈஸியே கிடையாது. நான் சின்ன விஷயம் தான், பட் நான் நோட் பண்ணது என்னன்னா, நம்ம காலேஜ்ல படிக்கும் போது இன்டர்னல்ஸ் பேப்பர் பாஸ் பண்றது இதெல்லாம் நான் ஜாலியா பண்ணுவோம். நீ நீ என் கூடயும் அரசி கூடயும் பயங்கர நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யூ won't partake in any of these. நீ நான் மட்டும்தான் எழுதுவேன், நான் வேற யார்கிட்ட பேப்பர் வாங்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். பட் I'm just saying it's not easy to do that with your friends also. That shows உன்னோட ethical standard எவ்வளவு ஹை அப்படிங்கறது காமிக்குது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. Thank you, Mehdi. It's great to see you follow through. அப்புறம் நம்ம காலேஜ் பத்தி பேசும்போது born in a very small town நியர் மதுரை. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. நாகமலை புதுக்கோட்டையில பிறந்து வாழ்ந்து இப்போ you are in Canada, you are a product lead, not something that you would have got it easily. திரும்பி பார்க்கும்போது உன்னோட ஜர்னி உனக்கு எப்படி இருக்கு? It's a great question, Mehdi. மதுரையில நீ சொன்ன மாதிரி நாகமலை புதுக்கோட்டையில, அதுவும் மதுரையில கூட இல்ல, நாகமலை கூட அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் மதுரையில. இங்க அது நம்மளுடைய எக்ஸ்போஷர்லாம் வெரி லிமிட்டட், ரைட்? நம்ம சென்னையில கம்பேர் பண்றப்ப கூட அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது நமக்கு. நம்ம வீடு விட்டோம்னா நம்மளுடைய படிப்பு விட்டோம்னா வீடு, அதுதான் நம்மளுடைய உலகமே இல்ல. நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சிப்ளிங்ஸ், அவ்வளவுதான், ரைட்? அதுவும் நான் தமிழ் மீடியம்ல படிச்சேன். நான் 10th standard
வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சேன். அதுக்கப்புறம் +1 +2ல இங்கிலீஷ் மீடியம் போனேன். ஸோ வந்து இது இட்ஸ் ஃபார் மீ லுக்கிங் பேக் இட்ஸ் டெஃபினெட்லி அ கிரேட் ஜர்னி. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து உனக்கு ஒரு லெவல் ஆஃப் இன்செக்யூரிட்டியா இருக்கும் இல்ல. வந்து நான் காலேஜ் போறப்ப எனக்கு வந்து இங்கிலீஷ்ல பேச முடியலையே அப்படின்னு பயமா இருக்கும், வருத்தமா இருக்கும். இல்ல எல்லாரும் நல்லா பயங்கரமா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச நம்மளால அதை கண்ட்ரிபியூட் பண்ண முடியலேன்னு இருக்கும் இல்ல. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனா அது என்னன்னா again you have to work hard, right? அந்த working hard தான் வந்து I think taking me to the next level, right? எல்லா ஸ்டேஜஸ்லயும் அந்த working hard வந்து really helped me a lot to move forward, right? அதுக்கப்புறம் MCA படிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜாப் ஜாயின் பண்ணி அப்புறம் within couple of years வந்து I came to North America, right? US வந்தேன். முன்னாடிலாம் ரொம்ப பயமா இருக்கும், ஸ்ட்ரகிள், அந்த பேசுறதுக்கு பயமா இருக்கும். ஆனா அது வந்து அது அகெயின் யூ ஒர்க் ஹார்ட், யூ டூ லாட் ஆஃப் தோஸ் அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப யோசிப்பேன், அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வி ஹாவ் டு ஓவர் கம் தட். யார் என்ன நினைச்சா என்ன, நான் வந்து இந்த மாதிரி நான் ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ப்ரெப் பண்ணிருக்கேன், இதுதான் என்னோட அவுட்புட். ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தட் and then you do try to do better in the next time, right? So that is how I see it. It's definitely an amazing journey. I really thoroughly enjoyed the whole journey. I'm proud of myself, what I have done so far, from where I'm from, right? I think நம்ம எல்லாருமே அதை ப்ரௌடா இது பண்ணிக்கலாம். லைக் நீங்க எல்லாருமே அரசி, நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே அந்த ஒரு ப்ரௌட் ஃபீலிங் இருக்கும், where we are from, now where we are, right? in a country outside of India, right? So yeah, that's how I see it, Niti. You brought some great points, Kalsa. One வந்து hard working, that improves our confidence. And in general repetition, நம்ம நிறைய லேர்ன் பண்றது, that improves our confidence. Awesome, great journey. இன்னொன்னு எனக்கு உன்கிட்ட தோன்றது வந்து you learn a lot from people. யாருக்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிலாம் உனக்கு ஒரு செக்ரிகேஷனே இருக்காது. You learn a lot from people and நீ implement பண்ண நிறைய டைம்லி அட்வைஸ் தருவ. பிளஸ் நீ யாரையும் நிறைய ஜட்ஜ் எல்லாம் பண்ண மாட்டேன். நிறைய உனக்கு இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் யூ, ஹவு டிட் யூ டெவலப், அண்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஆக்சுவலி அந்த லேர்னிங்கிறது வந்து ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்ம எல்லாரும் எல்லா ஸ்டேஜ்லயும் நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், irrespective of the age, irrespective of யார்கிட்டே அந்த learning வருது, அதெல்லாம் doesn't matter. If you really see something really positive that's going to help you, you should just take it. இது வந்து அது என்னோட பொண்ணாகட்டும், என்னோட பையனாகட்டும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஒரு பர்சன் என்னோட ஜேர்னில நான் டிராவல் பண்றப்போ மீட் பண்ண பர்சன் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீங்கன்னு அது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஆழமா வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அது நான் ப்ராசஸ் பண்ணுவேன், திஸ் இஸ் குட், நம்ம வி ஷுட் டேக் இட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறத வந்து முன்னாடிலாம் நான் ஐ திங்க் நான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தேன், கண்டிப்பா பண்ணிருப்பேன். ஆனா வந்து அகெயின் as when you evolve as a person, right, with the maturity and all of those things, with the age, I think அது வந்து நான் வந்து ரொம்ப கான்ஷியஸா வந்து அதை நான் வந்து ஸ்டாப் பண்றேன். நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எல்லாரையும் வந்து அவங்கவுங்களுடைய இதுல இருந்து நம்ம அவங்கள பார்க்கணும். இல்ல இப்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம், நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். பட் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஏன் அதுனா எதுக்காக பண்றாங்கிறதே நம்ம யோசிக்கணும் இல்லையா? சோ அந்த விதத்துல அது வந்து நான் இப்ப பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் நான் பண்ணலாம், மேபி ஒரு சப்கான்ஷியஸ் லெவல்ல பண்ணலாம். ஆனா ஒரு கான்ஷியஸா நான் ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன், நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் ஹெல்பிங் மீ அப்படின்னு நினைக்கிறேன். பட் லேர்னிங் இஸ் சம்திங் யூ ஆல்வேஸ் டூ, மேட்டி. லேர்ன் ஃப்ரம் எனிபடி, எவ்ரிபடி, ரைட்? So that's something is going to help me to evolve as a person and then move forward, right? So that's how I see it. Sure. எனக்கு இன்னொரு क्वेश्चन, நம்மளோட காலேஜ் நம்ம படிச்சு வந்ததுல அதுல இருந்து ஒரு ஃபாலோ அப் क्वेश्चन. இன் ஜெனரல் the way we were brought up, நம்ம எல்லாரும் எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த பாத் போனேன்னா யூ பிகம் சக்சஸ்ஃபுல் இன் லைஃப், இதுல ஐடில நிறைய பூம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்தேன். So now given a chance, if you look back,
நீ வந்து ஆர் யூ பேஷனேட் அபவுட் சம்திங் எல்ஸ், நீ வந்து உனக்கு சாய்ஸ் கொடுத்தா நீ வேற ஏதாவது ப்ரொஃபஷன் மாத்திட்டியா? கிரேட் கொஸ்டின். பட் சிரிக்காத நான் சொன்னா. ஆனா நீ சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து யாரோ இன்புட் கொடுத்துதான் நம்ம இங்க வந்தோம் இல்லையா? யாரோ சொன்னாங்க இது படின்னு சொன்னாங்க, இது MCA படிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா அப்பதான் ஐடி வந்து பூமிங் டைம். அதனால நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாங்க ஓகே, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்கும் வந்து ஜாப் தான் ஒரு மெயின் கோல், ரைட்? அதனால MCA படிச்சோம், எல்லாரும் மாதிரியும் வந்து நம்ம MCA படிச்சோம், ஜாப்ல லேண்ட் பண்ணோம், அதான். ஆனா எனக்கு மாத்திரம் வந்து அது அந்த அந்த லிமிடேஷன் இல்லாம, அந்த டெம்ப்ளேட்ல இல்லாம நான் வந்து என்னோட சாய்ஸா ஒண்ணு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மாடலிங் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப மாடலிங்கிறது வந்து ரொம்ப ஆசை. இன்னொன்னு என்னன்னா, என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து ஒரு 5 to 6 years வந்து பெங்களூர்ல இருந்தாங்க, வேலை பார்த்தாங்க. அந்த டைம்ல வந்து நான் போவேன், அங்க போறப்போ அந்த சிட்டியோட இது, அங்க பாக்குற மக்கள், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அப், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்போல இருந்து எனக்கு வந்து நான் வந்து மாடலிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை. என்னோட அம்மாவுக்கு வந்து என்னோட அம்மாவோட அம்மா எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ளூ ஷேட் ஆஃப் ஐஸ் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், அதை நான் இன்ஹெரிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் நான் இன்ஹெரிட் பண்ணிருந்தேன், கண்டிப்பா நான் வந்து மாடலிங் வந்து போயிருப்பேன். பட் அது வந்து என்னோட ஆசையா இருந்தது, மாடலிங் பண்ணணுங்கிறது என்னோட ஆசையா. கூட டைம் ஒன்னும் ஆள கழிச்சு நம்ம இந்த வீடியோ வைரல் பண்ணி உன்னை வேற லெவல்ல ஜோக் பண்ணாத மிட்டி, இப்போ இனிமேலாம் என்ன மாடலிங். பட் அந்த டைம்ல எனக்கு கண்டிப்பா அது ஒரு பெரிய ஆசையா இருந்தது. ஜெனரேஷன் கிட்ஸோட ஐடியாஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உன் கிட்ஸ் கிட்ட இருந்து நீ என்ன லேர்ன் பண்ண? Yeah, so it's a great question. இல்ல அவங்கள சம்டைம்ஸ் நான் நினைப்பேன், அவங்களால எப்படி இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா திங்க் பண்ண முடியுது அப்படின்னு. இல்ல அந்த கரேஜ் எப்படி இருக்கு. இப்போ நிக்கிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஷுவரா சொன்னா நான் ஐடி சைட்லாம் வரப்போறது இல்லை, எனக்கு ஐடிங்கிறது வந்து வேணாம். அவளுக்கு தெரியும் மேபி ஐடில வந்தா இட்ஸ் கோயிங் டு கிவ் மோர் மணி. ஆனா அவளோட பேஷன் வந்து ஷீ இஸ் மோர் இன்டு ரிசர்ச், ரைட்? ஸோ அவ வந்து ரொம்ப கிளியரா இருந்தா அவளோட சாய்ஸ் இதுல வந்து நான் வந்து இந்த மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் போறேன், அது வந்து இட் கிவ்ஸ் ஹர் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரிசர்ச். அந்த மாதிரி ஒரு கிளியர் தாட் ப்ராசஸ் இல்ல, நம்ம அஸ் அ பேரண்டா நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கூட அவளோட அந்த கிளியர் தாட் ப்ராசஸ் அது வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஹேவிங் தட் கிளியர் தாட் ப்ராசஸ், அப்புறம் வந்து ஹேவிங் தேர் ஓன் ஒப்பீனியன்ஸ் அபவுட் எனிதிங், ரைட்? சம்டைம்ஸ் வந்து எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா இந்த சின்ன வயசுல எப்படி ஒரு கிளியரா ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு கிளியர் ஒப்பீனியன் வருது அவங்களுக்குலாம் இல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அமேசிங். ஈவன் சரண் வந்து சில சமயம் அந்த ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் பத்தி பேசுறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த வயசுல அவனுக்கு வந்து அவனால ஒரு ஒப்பீனியன் வந்து ஃபார்ம் பண்ண முடியுது இல்ல. அதெல்லாம் வந்து இட்ஸ் அ கிரேட் லேர்னிங். நிக்கிய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க்கிங், அவளோட அந்த பெர்ஃபெக்ஷனா அந்த அவுட்புட் வரைக்கும் வந்து ஷி ஒர்க்ஸ் ரியலி ஹார்ட். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும், எப்படி இவளால பண்ண முடியுது அப்படின்னா. அந்த பெர்ஃபெக்ஷனை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா, அது ரொம்ப பிடிக்கும். நிறைய அவ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டீரியோ டைப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அது வந்து அது ரொம்ப எனக்கு அந்த வயசுல அந்த ஒரு இதுல வந்து அவளால அது சொல்ல முடியுதுன்னு யோசிப்பேன். ஆனா ஷீ ஸ்டில் யங், ரைட்? ஆனா அவளால அது உன்னால ஸ்டீரியோ டைப் பண்ணாதம்மா, அது தப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்ல முடியுது. அதெல்லாம் வந்து டு மீ அதெல்லாம் வந்து என்னோட லேர்னிங்ஸ் from the kids, right? So that's what I say. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் கிட்ஸ் பத்தி பேசும்போது, we started our journey in India. நம்மளுக்கு கல்ச்சர் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம நார்த் அமெரிக்கா மூவ் பண்ணும்போது of course we miss family, but வேற ஏதாவது challenges இருந்ததா that you and let me know how you overcame that? கிட்ஸ் வளர்க்கறதுக்கு ஏதாவது challenges இருந்ததா? Any advice you would like to give us? அட்வைஸ்ன்னு இல்லை, ஐ திங்க் ராமும் நானும் பேசிப்போம்ல, நம்மளாம் we are not born parents, right? நம்மளும் as a parent evolve ஆறோம். as the kids are growing up, நம்மளும் as a parent evolve ஆறோம். so it's a lot of learning, right? நம்மளுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஒரு புக் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்படிதான் வந்து பண்ண போறோம். இந்த நார்த் அமெரிக்கா மூவ் பண்றப்ப நான் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப ஒன்னும் பெருசா வந்து இப்படிதான் வளர்க்கணும் குழந்தைங்கள, அப்படிதான் வளர்க்கணும், நம்ம கல்ச்சரல்ல இது பண்ணணும், அவங்கள நம்ம ரிலீஜன்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா நான் வந்து
என்னோட ஏன்னா நான் அப்படிதான் க்ரூ அப் பண்ணேன் சரி. அதனால ஐ டென்ட் வாண்ட் மிஸ் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ் ரைட். ஐ கண்டினியூ டு டூ ஆல் மை கல்ச்சுரல் திங்ஸ், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் ஆகட்டும், கோயில் போறதாகட்டும், வீட்டுல பூஜை பண்றதாகட்டும், அதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணேன். ஆனா அதை வந்து நான் இம்போஸ் பண்ணவே இல்லை என்னோட குழந்தைங்க மேல. ஏன்னா அவங்க பார்த்து வளர்றாங்க அதெல்லாம். ஏன்னா எனக்கு என்ன ஒன் ஆஃப் இது என்னன்னா, குழந்தைகளை இம்போஸ் பண்ணி வர எதுவுமே சஸ்டெயின் ஆகாது இல்லையா. இப்போ நம்மளுக்காக அவங்க பண்ணலாம், ஆனா நாளை பின்ன அது கம்ப்ளீட்டா அவங்க அது பிடிக்காம கூட போகலாம் ரைட். அதனால எப்பவுமே நான் இம்போஸ் பண்ணதே கிடையாது. ஆனா அவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும், அம்மா பூஜை பண்ணுவா, அம்மா இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவா, ஷி கோஸ் டு டெம்பிள், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் அது நான் எப்பவுமே இம்போஸ் பண்ண கிடையாது. ராமும் அப்படிதான், எதுவுமே குழந்தைங்க மேல இம்போஸ் பண்ணது கிடையாது எனக்கு. அதனால சில சமயம் நம்ம அது இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். என் பொண்ணுக்கு இந்தியன் கல்ச்சர்ல இப்படி இருக்கா, அது பண்றா, பாட்டு கத்துக்கிறா, டான்ஸ் ஆடுறா, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. நாங்க அந்த காம்படிஷனுக்கே நாங்க போக மாட்டோம், எங்க பொண்ணு ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடும். But we just let her be herself. நான் sometimes கேட்பேன், நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியா, அவ இஷ்டம்னா போட்டுப்பா, இஷ்டம்னா போட்டுக்க மாட்டா, that's okay, it's up to her right. அதே மாதிரி தான் சரண். சம்டைம்ஸ் சரணே சொல்லுவான், அம்மா இப்போ ஏதோ இந்தியன் ஹெரிட்டேஜ் மந்த் நான் குர்தா போட்டுட்டு போறேன் அப்படின்பா. அது அவனே கொடுக்கறது. நான் எப்பவுமே அதை இம்போஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி தான் ரிலீஜனும் நான் இம்போஸ் பண்ணது கிடையாது. டு மீ ரிலீஜன் இஸ் மோர், இட்ஸ் a personal choice. It's a connection between an individual to the God. அது இம்போஸ் பண்ணி வர போறது இல்லை. அதனால if Nikki and Charan later on in their life they want to connect back to their roots and the religion, it's all good. I'm going to leave it up to them, எப்படி அவங்க கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அது அதனால அந்த டெம்ப்ளேட்டை நான் ஒரு டெம்ப்ளேட்டா வச்சு பண்ணாதனால எனக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை. நான் but I want personally I wanted to follow, which I did right, but I didn't impose on my kids. I think அதனால எல்லாமே ஸ்மூத்தா போச்சுன்னு நினைக்கிறேன். பட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜஸ் புரியும். பட் எவ்வளவு தூரம் பேசுறாங்கிறது again I didn't impose them. Sometimes நாங்க நினைப்போம் ஒருவேளை impose பண்ணிக்கலாமா பேசுறதுக்கு. But that's okay. I think I'm sure these kids will, at some point in time they will definitely connect back to the roots. I'm very pretty sure about that. So அதனால it's fine. என்ன ஒரு ப்ரெஷர் இல்லாம குழந்தைங்களை இந்த நார்த் அமெரிக்கால வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிட்ஸ் பேசுகிற லாங்குவேஜ் பற்றி பேசலாம். when there is a need, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கண்டிப்பாக கற்றுக்கிட்டு பேசுவாங்க. or when they really want to. இப்போ உன்னை பற்றியே பேசலாமே, நீ மதுரையில் பிறந்து வளர்ந்து இப்போ இவ்வளோ அழகாக தெலுங்கு பேசுகிற. ஸோ when there is a need, நீ கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிச்ச. அதே மாதிரி நம்ம கிட்ஸும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நீயும் தான் மேட்டி, அது நல்ல பாயிண்ட். நீ சொல்ற பாயிண்ட், when there is a need, நம்மலாம் 25-26 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு புது லாங்குவேஜ் கத்துட்டு நம்ம அதுல ஃப்ளூவெண்டா பேசுறோம்ங்கிறது ஒரு பெரிய இதுதான். அது மாதிரிதான் குழந்தைங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு அவங்களுக்கு இப்ப புரியுது, சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவங்க பேசுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. Sure. So talking about learning new things, அதுக்கு எப்பயுமே ஏஜ் இல்லையா? ஸோ நீ இப்போ வீணா கத்துக்கிற, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ற, இந்த ஜர்னி இது it more resonates with your concept, the concept that you are bringing up right now, right? Inspiration from normal people, right? அது மாதிரி தான் இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் உன்கிட்ட இருந்தையும் அரசிக்கிட்ட இருந்தா எனக்கு வந்தது. கரெக்டா? நீ ஒரு இன்ட்ரோ வீடியோல சொன்ன மாதிரி நம்ம செலிபிரிட்டிஸோட நமக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்மளால ரிலேட் கூட பண்ண முடியாது ரைட். நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுதான். அப்படிதான் நானும் இன்ஸ்பயர் ஆனது. நீயும் அரசியும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்போ எனக்கு தோணுச்சு நம்மளும் பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஓகே, சும்மா என்ரோல் பண்ணிட்டு நான் ஒன்னும் ரெகுலராலாம் போல. பட் என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ மேட் ஷுர் தட் நான் ரெகுலரா போகணும் அப்படின்னு. அது ரொம்ப டிசிப்ளினா மாறிடுச்சு. இப்போ நான் போலன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ஐயோ நம்ம இது என்னோட ஜிம் டே, நான் போலையே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு டிசிப்ளினா வந்தது. அது அந்த இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வந்தது. அப்புறம் அரசியை பார்த்து நான் வீணா கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் சின்ன வயசுல கர்நாடிக் மியூசிக் கத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 times என்னோட ஃபுல் சர்க்கிள் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் கத்துருக்கேன். வீணாங்கிறது என்னோட
பக்கெட் லிஸ்ட்ல இருந்தது. ஆனா வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி கொஸ்டின் இல்ல, ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பானால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தர முடியுமா அப்படிலாம் இருந்ததுனால அதை வந்து நான் பர்சியூ பண்ணேன் அந்த அந்த ஆசையை. பட் அரசி பார்த்துட்டு, அரசி ரொம்ப நல்லா வாசிப்பாங்க, அரசி பார்த்துட்டு எனக்கும் தோணுச்சு ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம எவ்வளவு தூரம் போறோங்கிறது இல்லை, அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஐ ட்ரைட் சம்திங் ரைட். அது 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 மாதிரி நினைச்சு அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா வீணையை வாங்கிட்டேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேசிக்ஸ் வந்து யூடியூப்ல கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து மதுரையில இருந்து எனக்கு ஆன்லைன்ல வந்து ஒரு டீச்சர் பிடிச்சேன். மதுரையில இருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். நடுவில் எனக்கு ஒரு பிரேக், எனக்கு ஒரு ஒரு குட்டி ஃபிங்கர் ஆக்சிடென்ட்னால நான் பிரேக் பண்ணேன். திருப்பி நான் ரெஸ்யூம் பண்ண போறேன். பட் the inspirations are from you guys. So thank you so much. Very nicely said, girls. இப்போ நீயும் நானும் பண்ணா யார் வேணா பண்ணலாம் இல்லையா? நம்ம ஏஜ் எஸ்பெஷலி ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Actually one of the thing as we get older, especially women, with all the hormonal changes and everything, I think நம்மளோட muscle mass வந்து goes down very drastically compared to men, right? அப்போ வந்து நம்ம கண்டிப்பா நம்ம பெரிய பாடி பில்டர் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து குட் மசில் மாஸ் இருந்தா நம்ம பின்னாடி when we become much older நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நம்ம போன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஐ திங்க் தட் இஸ் a very important thing we all start doing. நானே ரொம்ப லேட்டு தான் நினைக்கிறேன், பட் பரவாயில்ல, லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் I just started. So that's that. Yeah, thank you you guys to inspire me to do that. ஆனா இது வந்து மத்தவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா இன்ஸ்பைரிங்கா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும்.